மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் ஆழ்வாரின் இனிய மாலை வணக்கம். இன்றைய ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயத்தில் சார் நம்ம நிறைய நோயை குணப்படுத்துறதுக்கு பார்க்குறோம், ஆலயம் சொன்னீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசவத்துக்கு பார்த்தீங்க, சிவராத்திரிக்கு பார்த்தீங்க, எல்லாம் சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக என்ன இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போக முடியாதவங்க, அந்த காந்தார யோகம்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு பாக்கியத்தில் விசா கிடைக்காம தடைப்படுறவங்க, பாஸ்போர்ட்டில் சிக்கல் இருக்கிறவங்க, இதுக்கு கூட அறிவியல் சார்ந்த ஆன்மீக சார்ந்த ஒரு ஆலயம் உண்டு. நிகழ்கால வாழ்க்கையில் ஆலயத்துக்கு சென்றால் அறிவியல் சார்ந்த ஆன்மீக சார்ந்த விஷயமாக வெல்ல முடியும், வெல்வதற்கு இறைவனும் அறிவியலும் துணை நிற்கும் என்கிறத வலியுறுத்தி அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை பார்த்துட்டு அதில் அறிவியல் சார்ந்த விஷயத்தை பார்ப்போம். ஹைதராபாத்துக்கு பக்கத்தில் விஷா பெருமாள் கோயில்னு சொன்னால் தான் அதுக்கு தெரியும். அதுக்கு பேர் சுள்ளுக்குட்டி பெருமாள்னு அதுக்கு பேர். ஆனால் அதுக்கு பேர் விஷா பெருமாள் கோயில்னு பேர். இங்கே அடிமேல் அடிமை வச்சு பிரசனம் பண்ணிட்டு வந்தால் யுஎஸ்ஏல இருந்து ஜெர்மன் மற்றும் அத்தனை நாடுகளுக்கும் விஷானால் ஏற்படக்கூடிய கெடுபடங்கள் நீங்கி விசா கிடைச்சி வெளிநாட்டுக்கு பறக்கக்கூடிய அதிசயம் அற்புதம் நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான கோயில் இந்த சில்லுக்குட்டி பெருமாள் கோயில்னு சொல்லக்கூடிய விஷா பெருமாள் கோயில். இதில் என்ன அறிவியல் சார்ந்த விஷயம் இருக்குது அப்படின்னா, இந்த விஷாக்கு போகும்பொழுது இன்டர்வியூவோ அல்லது மெடிக்கல் டெஸ்ட்டுக்கோ போகும்பொழுது நம்மளுடைய சர்டிஃபிகேட்டு ஜெராக்ஸ் எத்தனை இருந்தாலும் இந்த ஐ டு ஐ நம்மளை ஐயை தான் கவனமாக பார்ப்பாங்க. சைக்காலஜி அது, நம்ம அதை உணர்றது இல்லை. இப்போது ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகிறப்ப என்ன சொல்லுவாரா, 8 போட சொல்லுவாரா, இண்டிகோட்டு போக சொல்லுவாராங்கிறதுக்கு நல்லா ஓட்ட தெரிஞ்சவனுக்கே ஒரு குழப்பநிலை வந்துடும். அந்த குழப்பநிலை தான் பிரதானமாக இந்த விசாக்கு தடங்கள். அப்புறம் உங்களுடைய ஜெராக்ஸு, அப்புறம் நீங்கள் போன நேரம் சரியில்லாதது, அப்புறம் அந்த ஆஃபீஸருக்கு மனசு சரியில்லாமல் இருந்தால் விசா தள்ளி கொண்டு போகும். அந்த நாட்டினுடைய அனுமதி கிடைப்பதற்கு விசா முக்கியம். இப்படிப்பட்ட மனநிலை குழப்பம்தான் பிரதானமாக காரணம். இனம் புரியாத ஒரு பயம், அந்த பயத்தினால் அந்த அதிகாரி தடுக்கப்படுகிறாங்க. இது எத்தனை பேர் ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியாது, அதுக்கு கிரக கோளாறும் இருக்கலாம். ஆனால் இந்த சில்லுக்குட்டி பெருமாள் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு அடி மேலே அடி வைக்கிறப்போ நம்ம மனநிலையில் ஒரு தெளிவு கிடைக்கிது. ஒரு இலக்கை நோக்கி அடைவதற்கு மனம்தான் காரணம். இது கிடைச்சிரும். முதல் கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை முக்கியம். அப்படின்னா தும்பிக்கை உடையானுக்கு நம்பிக்கை உண்டு அப்படிங்கிற தும்பிக்கை உடையான் மேல் நம்பிக்கை வைத்தால் வெற்றி வாய்ப்பு உண்டு. யார் தும்பிக்கை உடையானா? விநாயகர். அந்த மாதிரி இந்த விஷாக்குட்டி பெருமாள் கோயிலுக்கு செல்லும் பொழுது அவனுக்கு கிடைச்சது எனக்கும் கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போகிறாங்க. இன்றளவும் நடந்து கொண்டு வெளிநாட்டு பயணத்தை தொடரக்கூடிய அரும் பெருள் ஆற்றல் ஹைதராபாத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சில்லுக்குட்டி பெருமாள் கோயில்னு சொல்லக்கூடிய இந்த விநாயகர் கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஆன்மீக அறிவியல் சார்ந்த விஷயத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் நோய்களுக்கு மட்டுமல்ல, காசுக்கு மட்டுமல்ல, பணத்துக்கு மட்டும் அல்ல, உங்களுடைய வெளிநாட்டு பயணத்துக்கு கூட அறிவியல் சார்ந்த ஆலயங்கள் இருக்குது. அந்த ஆலயத்திலேயும் ஆன்மீகம் அறிவியல் வேலை செய்யணும் உணர்த்துவதற்காகவே இன்றைய ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் இதை கொண்டு வந்தது. அப்போ வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு தடை ஏற்படும் அத்தனை பேரும் ஆன்மீக சார்ந்த பெருமாள் சகலமும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு பேர். அந்த சகலமும் கிருஷ்ணார்ப்பணம் உங்களுடைய பாவத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் அங்கே குடியுரிமை வாங்கி நான் தங்குவேங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயமாக இருந்தாலும், இந்திய திருநாட்டிலிருந்து உங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஆண்டவனையும் உங்கள் பெற்றோர்களையும் உங்களை நம்பி இருக்கக்கூடிய குழந்தை மனைவியும் நினச்சி நம்ம தாய் திருநாட்டுக்கே உழைத்து திரைக்கடல் ஓடி செட்டில் ஆகுன்னு சொல்லலை, திரைக்கடல் ஓடி திரவியம் காணேல் வந்து விடுறா நாட்டுக்குன்னு சொன்னார். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள், இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள், பொருளாதாரம் முக்கியம், குடும்ப கடனை அடைப்பதற்கும் பெற்றோர்களை பார்ப்பதற்கும் வீடு வாசம் வாங்குறதுக்கு முக்கியமாக இருந்தாலும் தயவு கூர்ந்து தன்னுடைய தாய் திருநாட்டில் வரும் பொழுது ஜென்ம தோஷம் ஜென்ம பாவம் நீங்கி நாட்டின் பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் வீட்டின் பொருளாதாரமும் வாழ்க்கையை காலம் கடந்த பொழுது தன் மனைவியோடைய மக்களோடைய நம்ம சிந்திச்சு வாழக்கூடியலே நம்ம வெளிநாட்டில் இருந்துட்டோமேன்னு கவலை இல்லாமல் வாழணும்னா திரும்புங்கள் திருநாட்டுக்கு. வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய தெய்வம் கூட வெளிநாட்டில் இல்லை சார், ஹைதராபாத்துக்கு பக்கத்தில் இந்திய திருநாட்டில் இருக்குது. திருநாட்டில் இருந்துக்கிட்டு தான் உங்களுக்கு வழி வகுக்குது. வழி விட்டவுடனே திருப்பி வந்து வணங்குவது உங்களுடைய கடமை என்பதை வலியுறுத்தி இந்த சில்லுக்குட்டி நாராயணர் இது பிரதானமாக விஷா பெருமாள் கோயில்னு சொல்கிறவர் நமக்கு அறிவியல் சார்ந்த விஷயமாக மனநிலையில் ஒரு சைக்காலஜி, முகத்தில் ஒரு பொலிவையும் தெளிவையும் கொடுத்து கிரகச்சாரங்களில் அங்கு போகும் பொழுது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய கதிர்கள் மூலியமாக உங்களை சுத்தப்படுத்துகிறார். நல்ல தெளிவை கொடுத்து அந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற வைக்கிறார். ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் பெருமாள் இங்கே வா, உனக்கு என்ன கஷ்டம், வெளிநாடு போகணுமா, நீ சம்பாதிக்கணுமா, உன்னுடைய படித்த கடன் நிவர்த்தி ஆகணுமா, பேரும் புகழும் பெற வேண்டுமா, சரி வா அப்படின்னு சொல்கிறார். இதற்கெல்லாம் என்ன பீஸ் வாங்குறாரு தெரியுமா? அடிமேல் அடிவடி பிரச்சனை பண்ணி வந்தாலே பிரச்சனம்னா அடிமேல் அடி வைத்து பிரச்சனம். இது எங்கே நடக்குது அப்படின்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் நித்திய கல்யாண பெருமாள் பேர், நித்திய விடங்கன் பேர். அங்கே தான் அடிமேல் அடி வச்சு வைப்பாங்க. எல்லா பெருமாள் கோயிலையும் உண்டு. இந்த அடிமேல் அடி வைப்பது எதற்காகனா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு
கல்யாணம் ஆகும்னு கிடையாது. தன்னுடைய பிரார்த்தனை அது அறிவியல் எங்கே வேலை செய்யுதுன்னா, அங்கே கீழே நீங்கள் ஆலயத்தில் நடக்கக்கூடிய பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா குழியும் பலவுமா இருக்கும். அது வந்து உங்களுடைய கதிர்கள், அதாவது இப்போது இந்த தொரப்பின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அக்குப்பஞ்சர், அந்த மாதிரி உங்கள் காலில் இருக்கக்கூடிய நல்ல செதிர்களையும் தோல்வி கிடையாது மாதிரி தான் மேலும் முயற்சி செய், வெற்றி ஒன்னெடு, இது இல்லாட்டினாலும் இன்னொரு வழி இருக்குது, இது கிடைச்சே தீரும் அப்படின்னு அந்த அக்குப்பஞ்சர் தூண்டவிட சக்தி இருக்கிறதுனால தான் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாறையில் வந்து சற்று குழியும் இதுமாக வச்சுருப்பாங்க. அப்போ அறிவியல் சார்ந்த விஷயமாக அக்குப்பஞ்சர் ஒன்றும் சக்தி இருக்குது, ஓ மனம்தான் காரணம், விற்கவில்லையா ஜெயிச்சிடலாம், விற்க வைப்பதற்கு மேலும் என்ன வழின்னு சிந்தி, வெளிநாடு போகிறதுக்கு தடங்கள் இருக்கா, இதோ நான் இருக்கிறேன், நான் மட்டுமல்ல ஒரு மனதையும் தேவைப்படுத்து, முயற்சி பண்ணுன்னு சொல்லக்கூடியது. அப்போ அறிவியல் ஆன்மீகம் கலந்து ஒரு மனிதனுடைய வெளிநாட்டுக்கு கூட இவ்வளோ ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஆலயங்களும் கோயில்களும் இருக்குங்கிறத வலியுறுத்தி வெளிநாடு எல்லோரும் செல்லணும் அல்லது இந்த ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல. ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. அது இந்த மாதிரி வெளிநாடு பயணம் போகிறவங்களுக்கும் அது உறுதுணையாக இருக்குது. அப்போ வெளிநாடு பயணம் போகிறதுக்கு கூட அறிவியல் சார்ந்த விஷயமாகவும் ஆன்மீக சார்ந்த விஷயமாகவும் ஆலயங்களை நம்ம முன்னோர்கள் வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆலயங்கள்லாம் நம்ம தெரியாமல் போச்சு அல்லது மறுக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் ஆன்மீகம் அறிவும் சொல்லக்கூடிய இந்த மக்கள் டிவியில் வரக்கூடிய இந்த நிகழ்ச்சி. உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்பணம் கோரக்கநாத அடிமை ஆன்மீக அறிவியல் அறிஞர் டி. ஆனந்த் ஆழ்வார். வணக்கம்.